சார் வீடு மாதிரி வேற எங்கேயோ போயிட்டேன், இருந்தாலும் இதே சலூனுக்கு தான் வரேன். ஏன் சார்? எல்லாம் ஒரு விசுவாசம் தான். சில பேருக்கு சொந்த கொண்டாட்டினா கூட விசுவாசம் இல்ல. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம்ன்றது வெறும் சம்பவம் தான். ஆனா அதுவே பொம்பளைங்களுக்கு சரித்திரம். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேளுப்பா. இருக்குன்னு சொல்லுப்பா. அப்ப சொல்லி தொலைக்க சொல்லுப்பா. திமுறா பேசினா சொல்ல மாட்டேன்னு சொல்லுப்பா. சரி சார், சொல்லுங்க சார். ரேகாமா முழுகாம இருக்காங்க. என்னடா சொன்ன? ரேகா கர்ப்பமா இருக்காளா? ஆமா, 2 மாசம். ரேகா, ரேகா! லெட்டர் எடுத்துட்டு வர வீட்டுக்கு அமிச்சா லேபர் வார்டு போறதுக்கு தயாரா வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? சும்மா இருறா, அறிவு கிட்டவன. இப்ப என்ன ஆயிடுச்சுப்பா? இன்னும் என்ன நடக்கணும்? கேஸ் நடந்துட்டு இருக்கு. புருஷன் வீட்டுக்கு போக்குவரத்தே கிடையாது, ஆனால் மனைவி கர்ப்பம். எப்படி? சிவசிவா, இப்ப புரியுதா? டியூப்லைட், டியூப்லைட். சரி, புருஷனே தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி சாரி மன்மத லீலை, எனக்கு புரியுது. ஆனா மதுவோட வக்கீல் மடக்குவானே, கேஸ் எப்படி ஜெயிக்கும்? ஜெயிக்காட்டி போட்டோம். யாரு பாரு, தாடி மீசையெல்லாம் பயங்கரமா இருக்கு, கையில சில்லற இல்ல, போயிட்டு அப்புறமா பாப்பா. மது, மது வந்திருக்கேன். சொந்த மூஞ்சியோட வர கூச்சப்பட்டுக்கிட்டு சோப் மூஞ்சியோட வந்திருக்கேன். பாப்பா. மது, என்ன மது? டைவோர்ஸ்க்கு முன்னாடி புருஷ மனைவி சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு. உள்ள போனி, உள்ள போன பாருப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட கதவு சாத்தியாச்சு.